Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம கொள்ளு வச்சு 1 pot ரைஸ் ரெசிபி இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஆர் 8 hours இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டுன்றதுனால நான் வந்து ஒரு 15 minutes வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 whistles கொள்ளு வேக வச்சுட்டு தண்ணியை கொட்டிட வேண்டாம், அதை வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ கொள்ளு எல்லாருக்குமே தெரியும், வெயிட் லாஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. குதிரைக்கெலாம் கொள்ளு கொடுப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குற விஷயம் தான். ஸோ அடிக்கடி நம்ம இதை கொள்ளு சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிவிடுவோம். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, 2 பிரியாணி இலை. இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். ஸோ இந்த கொள்ளு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஆரி லஞ்ச் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கோம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு ஒரு 2 தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 கப்பு கொள்ளு அது வேக வச்சோம் அப்படின்னா ஈக்குவலாகிடும், 1 கப்பு ஆகிடும். அதாவது 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு வேக வச்ச கொள்ளு அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்பு வேக வச்ச கொள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பைட்லேயுமே கொள்ளும் இருக்கும், அதே சமயம் கொள்ளு மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுவும் வதங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஏற்கனவே கொள்ளு வெந்துருச்சு. ஸோ ரைஸ்க்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். 2 கப்பு தண்ணி வேணும். ஸோ 1 கப்பு வந்து நான் கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சீரக சம்பா ரைஸ் இல்லை வெறும் நார்மலான புழுங்கலரிசி ஆர் பச்சரிசி எதுனாலுமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு கொள்ளுக்குன்னு இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இதை நம்ம கரெக்டாக 3 minutes இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நார்மல் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் வச்சோன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நல்ல உதிரியான கொள்ளு பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் ரைத்தாவோ இல்லை ஒரு அப்பளம் இல்லை ஏதாவது ஃப்ரைடு இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிட்ஸு பெரியவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்குமே தாராளமாக கொடுத்து விடலாம். எப்பவும் சாப்பிட்ற இந்த வெரைட்டி ரைஸை விட இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், அதே சமயம் கண்டிப்பாக ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.